ஹைடா விஎஃப்எஃப் காலுக்கு முடியலை புது பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போவே உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக ட்ரை பண்ணுறான். செம்ம கோபமாக இருக்கான். நீங்களும் அவன்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணல. திரும்பி விண்டோ பக்கமாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. வண்டியை தாறு மாறாக ஓட்டுறான். பயமாக இருக்கு. எதுக்கு இப்படி வண்டி ஓட்டுறீங்க? பயமாக இருக்குது. வண்டியை நிறுத்துங்க. அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். வே உங்களை தான் கேட்குறேன். வண்டியை நிறுத்த போகிறீங்களா இல்லையா? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஒரு கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி பண்ண உனக்கு கால் பண்ண மேடம் எடுக்க மாட்டீங்களா? எதுக்கடி கட் பண்ணுற? என்ன நினச்சிட்ருக்கா? எத்தனை வாட்டி உனக்கு நான் கால் பண்ணுறது? உங்களை யார் எனக்கு கால் பண்ண சொன்னா? புரியல. நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? உங்களுக்கு தான் நிறையா. என்னடி பேசிகிட்ருக்க? என்ன அந்த ஹக்கு தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, அது ஆக்டிங் டி. அது ஜஸ்ட் ஆக்டிங். ஓதுமா? நான் அதை தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேறு என்னடி? வேறு எதுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கா? எதுக்கு நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற? அது நீ உங்களுக்கே தெரியாதா? இன்னைக்கு ஷூட்டிங்கில் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிங்கல்ல? சைலண்ட்டாக உட்காந்துட்டான். இந்த கிஸ் கூட உங்களுக்கு ஆக்டிங் மாதிரி தான் இருக்கா? பட் எனக்கு அப்படி தெரியல. எனக்கு பார்க்க முடியல. கண்ணை டைட்டாக மூடுறான். நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க. கடுப்பாக வருது. வல்லன்னு மூச்சு கூட விடாமல் அப்படி பேசுகிறீங்க. மூட்டு பாத்தியா? அவளை நான் கிஸ் பண்ணதை நீ பாத்தியா? நான் அதை சொல்கிறேன்ல, என்னால் அதை பார்க்க முடியாமல் நான் அங்கே போயிட்டேன். அவ்வளோதானே? அவளை நான் கிஸ் பண்ணவே இல்லை. திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? பாதியில் போனல, முழுசாக பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். அவளை நான் கிஸ் பண்ணலடி. ட்ராமா ரிலீஸ் ஆகும்போது இந்த சீன் பாரு, உனக்கே தெரியும். ஹாப்பியாக இருக்கு. அவனை பார்க்குறீங்க. அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் கிஸ் பண்ணல? தெரில. இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் ட்ராமா பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே கிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட வந்திருக்கு. பொக்குன்னு ஆயிடுச்சு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவள் திரும்பி உங்களை பார்த்த ஒருத்தரெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, இந்த கிஸ் என்னால் பண்ண முடியல. நீ தாண்டி என் மைண்டுக்கு வரா. அதனால் டைரக்டர்கிட்ட லாங் ஷாட் வச்சுட்டு அந்த ஷார்ட் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஹாப்பியாக இருக்கு. பட் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கானா? இப்போ தான் தெரியுது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவளை இப்போ கிஸ் பண்ணல, ஓகே. பட் இதுக்கு முன்னாடி அப்படி திங்க் பண்ணும்போது ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அதுவும் புரியுது. திரும்பி முறைக்கிறான். என்னடி என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்ன இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீ நான் கால் பண்ணால் இந்த கட் பண்ணி வர்றது, என்கிட்ட பேசாமல் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணனா அவ்வளோதான், ஒன்று பின்னிடுவான். இப்போ தான் நீங்கள் காம் ஆகுறீங்க. எப்பவும் போல் நைட்டை 2 பேரும் வெளியே சுற்றிட்டு உங்கள் ரூமுக்கு வெளியே வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் என்ன தான் அவன்கிட்ட நார்மலாக பேசினாலும் அவன் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான். குட் நைட். இறங்க. என்னை பாருங்க. பார்த்து நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா? அவன் கிஸ் பண்ணி உங்களை அனுப்பிவிடுவான். 3-4 டேஸ் ஆச்சு அவன் அவங்களுக்கு கிஸ் கொடுத்த. கிளம்புடி, ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். ஒரு மாத்திரை ஆகிடுச்சா? சரி, போயிட்டு கால் பண்ணுங்க. குட் நைட். திரும்ப போகிறீங்க. என்னை எப்படி தான் நீ சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரியல. எதுவுமே கேட்க மாட்டேன்ற, எதுவும் பண்ணவும் மாட்டேன்ற. பட் நீ நினைக்கிறதுலாம் எனக்கு புரியுது. உனக்கு ஏற்ற மாதிரி என்னை நடத்துக்க சொல்கிறனோ நீ. வா. அவங்கள இழுத்து கிஸ் பண்ணுறான். அந்த காருக்குள்ளே அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டீங்க. அவன் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு பச்சை குண்டு வச்சு கொஞ்ச நேரத்துக்கு மேலே
மேலே என்னால் கோவமாக இருக்க முடியலடி. நீங்கள் சாரி, எனக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து டைம் இருந்தது, என்னால் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சில்ல அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் ஹக் பண்ணிவிட்டு குட் நைட் போ, இப்போ தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கு, இப்படி தான் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி குட் நைட் சொல்லி இப்படி தான் அனுப்பி விடுவான். அந்த கார்லேருந்து எப்படி தான் நீங்கள் இறங்குறீங்க, பாய் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் உள்ளே போகிறீங்க. இப்பவுமே இந்த டைம்லலாம் நீங்கள் உள்ளே போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்களும் போய் படுத்துப்பீங்க. பட் இப்போது டோர் ஓப்பன்லேயே இருக்கு, எல்லோரும் முழிச்சிட்ருக்காளுங்க. டைம் 2 o'clock மேலே ஆகுது. உங்களுக்கு என்ன தூக்கம் வரலையா? ஏதாவது சீரியஸ் பார்த்தீங்களா என்ன? இப்படி சொல்லிகிட்டே உள்ளே போயிட்டே இருக்கீங்க. ஹேய் நிலா, என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்ல. தியாங் சாரும் நீங்களும் டேட் பண்ணுறீங்களா என்ன? என்ன வெறுப்பேத்துற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு டயர்டாக இருக்குது, விடு, நான் போய் படுக்கணும். பைத்தியம் நில்ல, ஒழுங்கு மரியாதை சொல்ல. தூக்கம் வருது விடுங்க அப்படி சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு, இங்கே பாரு, எங்களை நீ ஏமாற்றவே முடியாது. பிகாஸ் நாங்கள் உங்களை தூக்கிட்டு போனதை தென் உன்னை கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏய் உருட்டாதா, நாங்கள் எப்படி நாங்கள் யார் யார் லவ் பண்ணுறோம் சொல்கிறோம்ல, நீ மட்டும் ஏன் அப்படி பண்ணுற? ஒழுங்காக சொல்ல, டேட் பண்ணுறீங்க தானே? நீங்கள் தலை குனிஞ்சிட்டே டேட்லாம் பண்ணலை. கோவம் வருது அவளுங்களுக்கு, திட்ட வராளுங்க. லவ் பண்ணுறோம். என்னடி லவ்வா? ஆமாம், அவருக்கு எப்படி ஓகே சொல்ல வச்சா? தென் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? அதை தான் யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவனை பற்றி உங்களுக்கு எதுவுமே அவன் சொல்லியிருக்க மாட்டான், உங்களை பற்றி அவன் எதுவுமே கேட்டிருக்கவும் மாட்டான். ஜஸ்ட் அன்றைக்கி பார்த்தீங்க, ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வந்தது, உங்களுக்கு எல்லாம் தோணுச்சு, ட்ரீமில் வர்றது இவர் தான் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு அவனை பார்க்கும்போது அவனே உங்ககிட்ட கிஸ் பண்ணுறது அப்படி க்ளோஸாக வர ஆரம்பிச்சிருப்பான். நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. பிகாஸ் உங்கள் மனசில் அவன் இன்னுமே உங்கள் புருஷன், அவன் பண்ணதுக்கு எதுக்குமே நீங்கள் நோ சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கே தோணுது, ஆமாம்ல நம்ம ட்ரீமில் அவர் வராருன்னு, நம்மளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் அவர்கிட்ட இப்படி இருக்கோன்னா, பட் அவரே நம்மள்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படி திங்க் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ட்ரீமில் வருது ஜஸ்ட் ஏதோ ட்ரீம், அவ்வளோதான், அது ரியல் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நீங்கள் இப்போது அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து நீங்கள் கால் எடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா? கடுப்பில் அவன் மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருந்திருப்பான், இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டான், நல்லா தூங்குறான், ரொம்ப ரிலாக்ஸாக தூங்கிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் எல்லோரும் ஷூட்டிங்க்கு வந்தா, இப்போயும் டைரக்டர் அமைதியாக தான் உட்காந்துட்ருக்காரு. பிகாஸ் ஹீரோயின் இல்லை. செம்ம டென்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு இருந்த ஹீரோயினாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பா. பட் இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் எப்போ போனான்னு கூட தெரியாமல் எல்லோரும் முழிக்கிறாங்க. பிகாஸ் ஹீரோயினுக்குன்னு வச்ச அசிஸ்டண்ட்டு கூட தெரியாது இந்த ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு. எல்லோரும் அவன் மூச்சை தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அவள் தான் ஹீரோயின் கூட இருந்திருப்பான். தெரியல எனக்கே, மேம் எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. போச்சு டைரக்டர் ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் தூக்கி அடிச்சுட்டு அங்கேருந்து ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. போகும்போதே இன்றைக்கும் ஷூட்டிங் கேன்சல் அப்படி சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ தான் வந்திருப்பான், நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, புரியுது ஹீரோயின் எங்கே போயிருக்காங்க போல், எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. பட் இங்கே ரேன் அப்படி சொல்லிவிட்டு இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ்லாம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமில் போய்ட்டு பேசிகிட்ருக்காங்க. டைரக்டர் கத்திக்கிட்டே இருக்காரு.
போச்சு போச்சு. இந்த ட்ராமா எடுக்கும்போது ஏகப்பட்ட தடலாம் வந்துட்டு இருந்தது. நானும் அதெல்லாம் மீறி இந்த ட்ராமா எடுத்துடலாம் பார்த்தேன். முடியல. நீங்கள் போடுற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஒரு காஸ்ட்யூம் இந்த ஹவுஸு அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ரியலாக இருக்கணும்னு. பட் ஏன் ஏன் இந்த ஹீரோயின் மட்டும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்காரு. நின்றுட்டுருக்கான். புரிஞ்சிருச்சு இப்போ ஹீரோயின் இல்லை மிஸ்ஸிங்கன்னு. அமைதியாக நின்றுட்டுருக்கான். இந்த நேரத்தில் ஜியா வந்த சார் கூல், ஏன் இப்படி கத்துறீங்க, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த ஹீரோயினுக்கெலாம் யாரும் செட் ஆக மாட்டாங்க என்ன தவிர. புரியுதா? சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். கன்ஃபார்மே ஆகிடுச்சு இதுதான் ஏதோ பண்ணியிருக்கான்னு. இப்போ கூட நான் ரெடி, ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஜியா புரியாமல் பேசாத. நான் ஏன் உன்னை வேணான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ட்டு பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எல்லார்ட்டையும் கொடுக்குறாரு. எல்லோரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணி வச்ச பெயிண்டிங், அதாவது இப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் பண்ண அந்த பெயிண்டிங் எல்லோரும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் கூடயே செட்டில் ஆகிருப்பீங்க இல்லையா? யார் உங்களை என்னை பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டாலே அவங்களுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்க ஃப்ரீயாக. நிறைய பேர் பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய சார்ட் அவங்ககிட்ட இருக்குது. இது எல்லாத்துலேயுமே உங்கள் சைனுமே இருக்குது. இப்பயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அந்த சைன் தான் போட்டு வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னு. அவர் பார்த்தீங்களா, பெயிண்டிங்லாம் பார்த்தீங்களா, எக்ஸைட்டாக உங்களை மாதிரியே இருக்காங்க. அதுவும் அந்த காலத்துலேயே. அதனால தான் நான் தேடி தேடி ஒரு ஆளாக நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை மாதிரியே இருக்காரு அந்த கிங்கு. அதனால தான் நான் இந்த ட்ராமாவுக்கு உன்னை ஹீரோவை சூஸ் பண்ணேன். ஜியா இங்கே வா அப்படி சொல்லிவிட்டு ஜியாவுக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு, உன் ஃபேஸும் ஏதோ ஃபேஸும் செட் ஆகுதா, இதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன். ரேன் இங்கே பாரு, இவனோட கேரக்டர் உன்னோட கேரக்டர் ஒன்று. மூஞ்சி பாரு அப்படியே இங்கே இருக்குது. இதை எப்போ பெயிண்ட் பண்ணது தெரியுமா? 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி. எனக்கு ஏன் இங்கேருந்தே ஆளுங்களெலாம் சூஸ் பண்ணக்கூடாதா? நான் ஏன் கண்ட்ரி வித் கண்ட்ரி ஆளுங்களை சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இந்த பெயிண்டிங்கில் இருக்க ஆளாக எனக்கு வேணும். ஒரு ஆக்டராக பார்த்து நான் சூஸ் பண்ணதில்ல. எல்லாரும் எனக்கு கிடச்சிட்டிங்க, பட் ஹீரோயின் மட்டும் எனக்கு கிடைக்கல. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் பெயிண்டிங்கை காட்டினா சேம் அப்படியே இருக்கீங்க. ஷாக் ஆகிட்டான். யாரும் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த சார்ட் வாங்க போனான். அதுக்குள்ளே ரேன் ஒயன் சரியாக போச்சு. ரேன் இங்கே பாருங்க, அப்படிலாம் இல்லை சொல்ல வரான். தியாங் உங்களுக்கு தெரியாது, டேரக்டர் இது என்னோட அசிஸ்டன்ட் தான். ஒயன் இப்படி தான் இருப்பா. டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன சொன்னீங்க? ஒயனா? ஆமாம், இங்கே தான் சுற்றிட்டுருக்கா, நீங்கள் பார்க்கலையா? டேரக்டர் அந்த ஒயன்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதா? வேண்டாம், நம்ம வேறு பொண்ணு பார்க்கலாம் இருங்க. உங்களுக்குன்னு இந்த பொண்ணு மாதிரி நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே? வாங்க சர்ச் பண்ணுவோம். எத்தனையோ ஹீரோயின் கண்ட்ரி வித் கண்ட்ரியாக தானே நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்க்கலாம். டைவர்ட் பண்ண பார்க்குறான். பட் இல்லை தியாங், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் தேடிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு கூட 50% தான் ஓகேவானா. ரெண்டாவது ஏதோ சுமாராக தான் இருந்தா. பட் ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ ஒய்யன்னு சொல்கிறாரு ரேன். அவங்களையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அவங்க செட் ஆகலைன்னா நம்ம வேணாலும் சர்ச் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு ரேனை பார்த்துட்டு, சீக்கிரம் கூப்பிடுங்க, இங்கே தான் இருக்கேன், நான் ஏன் அந்த பொண்ணை பார்க்காம போயிட்டேன். வீக்கிங் அள்ளு கிளம்புது. எல்லாத்தையுமே ஜியா பண்ணிகிட்ருக்கா இல்லையா? ஆல்ரெடி உங்களை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது வீக்கு. உங்களை இதுக்கப்புறம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு திங்க் பண்ணுறான். ஜியாவை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயினாக வந்தவங்கள என்னென்ன பண்ணுறான்னு தெரியும். இப்போ இந்த பொண்ணு எங்கே போயிருக்கான்னு கூட தெரியாதா? நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு கூட தெரியாது. அதனால் ஸ்டாப் பண்ண நினைக்கிறான். பட் அவனாலேயே முடியல. ரேன் அவனோட மொபைல் எடுத்தான். வயன் எங்கே இருக்க? சார் நீங்கள் உள்ளே இருக்கீங்களே, ஆஃபீஸ் வெளியே தான் நின்றுட்டுருக்கேன் சார். இங்கே தான் இருக்கியா? சரி உள்ளவா. ஆனால் சார் உள்ளெல்லாம் வரக்கூடாதுல்ல. நான் சொல்கிறேன்ல உள்ளவா. ஏன் சார் ஏதாவது காஃபி வேணுமா? உள்ளவா போயன் காலை கட் பண்ணுறா. சரி சொல்லிவிட்டு அவன் கூப்பிட்றான் இல்லையா, ஹெல்ப்பு கூப்பிட்றான் போல. உள்ளே வரீங்க. அந்த டைரக்டர் உங்களையே பார்த்துட்டே இருக்கான். எக்ஸைட்டா
அப்படியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்கில் இருக்க உங்கள் ஃபேஸும் நீங்கள் நடந்து வரீங்க உங்களையும் அவன் பார்த்துட்டே இருக்கான். இவ்வளோ எப்படி நம்ம பார்க்காம போனோம், அதுவும் இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ரேன் கிட்ட போய் நிற்கிறீங்க. சார் ஒன் அவன் உங்களை பார்த்து "ஆ, நீ ஹேக் பண்ணியிருக்க இது வரைக்கும் ஆக்டிங்கா?" ம் இல்லை சார். அதான் இந்த ஃபோட்டோ வச்சு தேடும்போது உன் ஃபேஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ட்ராமாவில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறியா? அதை கேட்ட உடனே நீங்கள் யோசிக்காமல் ஓகே சார். என்ன ஆம், சும்மா கேட்குறீங்களா? இல்லை இல்லை வயன், ஒரு நிமிஷம் இரு. அப்படி சொல்லிட்டு உனக்கான அமௌண்ட் இது, தென் இந்தா இது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு. கையோட பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே நடுவில் பூந்தா சார் இங்கே பாருங்கள், இவ இது வரைக்கும் ஆக்டிங்லாம் பண்ணது கிடையாது. இது வேறு பெரிய ப்ராஜெக்ட், இவளுக்கு வேறு ஆக்ட் பண்ண தெரியாதா? தென் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். இது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அமைதியாக வியை பார்த்துட்ருக்கீங்க. ஏன் ஒரு நோ சொல்கிறாரு? நீங்கள் வியை கூட ஆக்ட் பண்ணுறீங்க அப்படி சொன்ன உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் ஓகே சொல்லிட்டீங்க இல்லையா? பட் ஏன் வி நோ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. வி கையெடுங்க, ஆக்டிங் தானே, ஜஸ்ட்டு இவங்க லிப்ஸ் அசைச்சாலே போதும், டப்பிங் கூட பார்த்துலாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இல்லை எனக்கு கொரியன் கூட தெரியும். வி உங்களை முறைச்சிட்டே இருக்கான். அவ்வளோதானே, சிம்பிள். அப்படி சைன் பண்ண. வியை பார்க்குறீங்க, சைன் பண்ணாதா அப்படி சொல்கிறான். உங்களுக்கு சைன் பண்ணணும் தோணுது, சைன் பண்ணாதா டி முறைக்கிறான். நான் உங்கள் கூட தான் ஆக்ட் பண்ணுவேன், நீங்கள் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணுறதுலாம் என்னால் பார்க்க முடியாது அப்படி திங்க் பண்ணிவிட்டு சைன் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் வி சொல்லியிருப்பான் இல்லையா, இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கான், பெட்ரூம் சீனில் இருந்திருக்குன்னு. அதெல்லாம் நைட்டோட நைட்டாக நீங்கள் மொபைலில் பார்த்துருப்பீங்க, கண்ணு கலங்கிருக்கும். தென் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அது கிடைக்கும் போதே ஓகே சொல்லிட்டீங்க. இது விட்டனா போச்சு சான்ஸு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு சைன் பண்ணிட்டீங்க. செம்ம கடுப்பாயிட்டான். எங்கள் ஜியா உங்களை ஒரு பொருட்டாவே நினச்சிருக்க மாட்டா. வி ஃபஸ்ட்டு உங்களை ஹக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஏதோ ஆக்டர் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் மெய்ட் அப்படியே சொன்ன உடனே அவள் கண்டுக்கிட்டே இருந்திருக்க மாட்டான். ஜஸ்ட்டு மெய்டு தானே பார்த்துப்போம் அப்படி சொல்லி ஃபஸ்ட்டே விட்டுருப்பா. தென் வி நீங்கள் எஸ்கே வந்த உடனே உங்களை கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா, அப்போது அன்றைக்கி நைட்டே உங்களை தேடி வந்திருப்பா உங்ககிட்ட பேசணுன்னு. அப்போது நீங்கள் வி கூட போயிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இல்லை அவள் வெளியே போயிருக்கா. ஏன் மேம் என்னாச்சு? இல்லை சின்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டா, அவகிட்ட பேசணும். ப்ராப்ளம் பண்ணிட்டாளா? அவளுக்கு தான் மேம் வேலை. சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுலேருந்து இப்படி தான் மென்டல் மாதிரி சுற்றுறா. மென்டலா? ஆமாம் மேம், அவள் ஏதாவது பேசுந்தா சாரி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது மென்டல் போல் அப்படின்னு கேர் பண்ணாமல் விட்டுருப்பா. பட் இப்போது அவனுக்கு பேராக இருக்கீங்க, அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஹீரோயினை அவள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பா, தூக்கியிருப்பா. ஜஸ்ட்டு உங்களும் தூக்கிடலாம். பட் அப்போயும் நீங்கள் வீ கூட தான் இருந்திருக்கீங்க. இந்த சார்ட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஒரு ட்ரீம் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அந்த ட்ரீமில் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போது உங்களை பார்க்குறா, அந்த ஃபேஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அவளுக்கும் சில பல ட்ரீம்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அவளோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து வி பின்னாடியே சுற்றுறது, வி ரிஜெக்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவளோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து டெய்லி நைட்டு அவளுக்குமே உங்களை பார்த்ததுலேருந்து அந்த ட்ரீம்லாம் வந்துட்டு தான் இருந்திருக்கும். வி கூட அந்த ஒய்ஃப் அது யார், ரேன்லேருந்து எல்லாருமே பார்க்குறோம். பட் அந்த பொண்ணை மட்டும் நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி திங்க் பண்ணும் போதே இப்போ தான் அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியுது. சடனாக உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ் ஆகும் இல்லையா, அவள் முறைச்சிட்டே அந்த மேரேஜை பார்த்துட்டு இருந்திருப்பா. அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போது உங்கள் ஃபேஸ் கிளியராக அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. கையெல்லாம் முறுக்குறா. எவ்வளோ நாள் எவ்வளோ பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸாக நினச்சிருந்துருக்கோம், இவ்வளோ எப்படி நம்ம விட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ரெண்டாவதாக வந்த ஹீரோயின் மிஸ்ஸிங் இல்லையா, அவள் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஃபேஸில் நைஃபை வச்சு யாரோ கிழிச்சு விட்ட மாதிரி
அப்படி இருக்கு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கா. மேம் இங்கே பாருங்கள், இதை பார்த்தா கீழே விழுந்த மாதிரிலாம் தெரியல, யாரோ வேணுன்ட்டு உங்களை அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது, என்ன ஆச்சா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. வீணா அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த கிஸ் இது இருக்கணும், ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. எதுவும் டிஸ்டர்பாக இருக்கான், அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டான். நாளைக்கு கண்டிப்பாக இந்த கிஸ் வரணும் அப்படி டேரக்டர் சொல்லிகிட்டே போயிருப்பார். காதில் விழுதுருக்கும். இன்றைக்கி ஒரு நைட்டு விட்டா கண்டிப்பாக நாளைக்கு இவளை கிஸ் பண்ணுருவான். அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளுடைய ரூமுக்கே போயிருப்பா. அவள் கூட யாருமே இல்லை. அந்த மேனேஜர் ஏதோ ஒரு எடுபடி பொண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா, அவள் தூங்கிட்டுருக்கா. இவளும் மேக்கப் போட்டுட்டு பெட்கிட்ட வரும்போது, என்னச்சியா நீங்கள் எங்கே இருக்கீங்க? உன்னை பார்க்கணும் தான் வந்தா அப்படியே சொல்லிட்டு சேரில் உட்கார்றா. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பணம் கொடுத்து தானே அனுப்பணும், இவகிட்டே மணி கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட என்னென்ன பேசியிருப்பாண்டோ அதே போல் தான் இவகிட்ட பேசினா. இவ ஆல்ரெடி ரிச்சு. நீங்கள் பாருங்க ஜியா, எனக்கு இந்த மணிலாம் ஒரு மேட்ரே கிடையாது. தேங்க்ஸ் சாரை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினச்சேன். பட் அவர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுற இந்த லக் இதுக்கப்புறம் விட்டா எனக்கு எப்பவுமே கிடைக்காது. அதுவும் இன்றைக்கி கிஸ்ஸிங் மூமெண்ட் நான் ஹெல்லில் இருந்தேன். அப்படிலாம் அவள் சொல்லிகிட்டே இருக்கா. ஜியாவுக்கு புரிஞ்சிருச்சு மணினால் இவளை இங்கேருந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரூமையை சுற்றி பார்க்குறா. ஃப்ரூட் கட் பண்ணிவிட்டு நைஃபை வச்சுருக்காங்க. அவள் அந்த நைஃபை எடுத்துகிட்டு அந்த ஹீரோயின்கிட்ட வந்து அவளுடைய நெக்கில் வச்ச ஃபைனல் சான்ஸ் தரேன். நான் இது வரைக்கும் இவ்வளோ சாஃப்டாலாம் யார்கிட்ட பேசுனது கிடையாதா, எவ்வளோ மணி வேணாலும் கேளு, நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன், வாங்கிட்டோம். இப்போவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். என்ன மிரட்டுறீங்களா? கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோயினை நல்லா தான் ஆக்ட் பண்ணாங்களாம், பட் நீங்கள் தான் ஆக்டிங் சரியில்லைன்னு மணி கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கீங்க கேள்விப்பட்டேன். பட் என்ன அப்படிலாம் அனுப்ப முடியாதோ சொன்ன உடனே விஜயா ஃபேஸ் ஃபுல்லாக கிழிச்சு விட்டுட்டு, இந்த மூஞ்சி இருக்கிறதுனால தானே ஹீரோயினாக இருக்க, இதுக்கப்புறம் எப்படி நீ ஆக்ட் பண்ணுவ, அதுவும் ஏன்ட்ட என் கூட ஆக்டிங் அப்படின்னாலும் நான் தான்ட்ட என் கூட இருக்கணும், லைஃப்னாலும் நான் தான் அவன் கூட இருக்கணும், என்ன தவிர அவனை வேற யாராலையும் எடுத்துக்க முடியாதோ அப்படி சொல்லியிருப்பா. இப்போது அதெல்லாம் சொல்லிவிட்டு அவள் படுத்துகிட்டே அழுதுகிட்டே இருக்கா. ஓகேடா.